ஸ்னேகா சிவாவை லவ் பண்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஷாம லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலேஜ்ல அவ கூட படிச்சிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஷாம பெரிய பணக்காரன் நினைச்சு ஸ்னேகா 2 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தா. ஷாமுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஷாம் பெரிய பணக்காரன் கூட கிடையாது. இந்த ஒண்ணு தெரிஞ்சதும் அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே என் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். ஷாமால அவளை மறக்கவே முடியலங்க. அதனால ஸ்னேகா கிட்ட மறுபடியும் போய் பேசிக்கிட்டே இருந்தான். அதான் ஸ்னேகா ஷாமுக்கு துரோகம் பண்ணிட்டு சிவாவை லவ் பண்ண ஆரம்பிச்சான். இந்த விஷயம் தெரிஞ்சத ஷாம் ஸ்னேகா கிட்ட போய் எனக்கு துரோகம் பண்ணாத, இல்லன்னா நீ என்ன லவ் பண்ண விஷயத்தை சிவா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னான். உடனே ஸ்னேகா ஷாம சமாதானப்படுத்துறதுக்காக அவனை தனியா ஒரு இடத்துக்கு வர சொன்னான். ஸ்னேகாவோட அப்பாவையும் வர வச்சான். ஸ்னேகாவோட அப்பா ஷாம ஸ்னேகாவை மறக்க சொன்னாரு. அவன் முடியாதுன்னு மறுத்துட்டான். கோவப்பட்ட ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் அடியால வச்சு ஷாம கொலை சொல்லிட்டாங்க. 2 நாளா காலேஜுக்கு ஷாம் வராதனால நான் அவனை தேடி போனேங்க. ஒரு மலை அடிவாரத்துல ஷாம் சுயநினைவே இல்லாம கிடந்தான். ஷாம நான் தான் தூக்கிட்டு போய் ஸ்னேகாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியாம அவனை இவ்வளவு நாளா வச்சு உயிரோட காப்பாத்திட்டு இருந்தான். 2 வருஷமா சுயநினைவே இல்லாம இருந்த ஷாமுக்கு திடீர்னு சுயநினைவு வந்துச்சு. இந்த நேரத்துல தான் ஷாம மறைச்சு வச்சிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு ஸ்னேகா அவங்க அப்பா ஆளுங்க வந்து அவனை தூக்கி போயிட்டாங்க. நாம அவங்க கொலை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஷாம அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும். இந்த விஷயத்தை உங்ககிட்டயே சிவா கிட்டே சொல்றதுக்கு அன்னைக்கு நான் முயற்சி பண்ணேன். தேவராஜ் ஆட்கள் என்ன துரத்துனதுனால என்னால அன்னைக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல. இப்ப கூட அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துதான் உங்ககிட்ட இந்த உண்மையை